ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விலாகோடு தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்திருந்தேன். முத நாள் நைட்டு டின்னருக்கு பரோட்டா வாங்கியிருந்தோம். பரோட்டா சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லதில்லை தான். ஆனாலுமே எப்போவாவது நம்ம சாப்பிட்டோன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? நாங்கள் மந்த்லி ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். வாங்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வருவாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே எங்கள் 2 பேருக்கும் பிடிக்கும். கேப்சிகம் சேர்த்து பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வீட்டில் கேப்சிகம் இல்லாததுனால நார்மலாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்க மாட்டேன், அந்த க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் இவ்வளோ சேர்த்துட்டு ஒரு 2 முட்டை, அப்புறம் கடையிலே கொடுப்பாங்க இல்லையா சால்னா, கண்டிப்பாக அது சேர்க்கணும். அது சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் சேர்த்து அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க பரோட்டாவை சேர்த்து கிளறி இறக்கிற வேண்டியதான். இதோட அந்த கடையிலே கொடுப்பாங்களே அந்த சால்னா ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப்சிகம் இருந்துச்சுன்னா அது சேர்த்தோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இல்லை எங்கள் வீட்டில் அன்றைக்கி. டியூஸ்டேனாலே நான் சர்ச்சுக்கு போவேன். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதனால் காலையில் எப்போவுமே வேலை டியூஸ்டேனா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காலையில் டிஃபன் செஞ்சுட்டு அதோடையே லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடித்து வச்சுட்டு தான் நான் மோஸ்ட்லி வெளியே கிளம்புவேன். அப்படின்னா தான் நம்ம வந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். காலையில் அவசரமாக இருந்ததுனால வீடியோஸ் வேறு எதுவுமே எடுக்கலை. லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எதுவுமே நான் ஷூட் பண்ணலை. அவசரமாக எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். என்னோட நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட பிரச்சனைகளை அடுத்த மனுஷங்க கிட்ட ஷேர் பண்ணுறதை விட கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. மனிதர்கள்ட்ட நம்மளோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணுறப்ப அது அவங்களுக்கு பொழுதுபோக்காக தான் இருக்குமே தவிர அவங்களால நம்மளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தரவே முடியாது. நம்மக்கிட்ட ஒன்று பேசிட்டு பின்னாடி நம்மளை பற்றியே வேறு மாதிரி பேசுவாங்க. அவங்க பேசுகிறது நம்ம காதுக்கு திரும்ப வர்ற நேரம் நமக்கு இன்னும் வேதனையை தான் தரும். அதே சமயத்தில் நம்ம கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை கடவுளுக்கு நமக்கு கொடுப்பாரு. அதுக்கான வழியையும் கடவுளுக்கு நமக்கு கண்டிப்பாக காட்டி தருவார். இதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். டியூஸ்டே வெளியே போகிறப்ப கொஞ்சம் குட்டி ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு தான் வருவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு சாக்லேட்ஸ் சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் போய் குட்டி குட்டி சாக்லேட்ஸ் ஆட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே 2 எனக்கு ஒன்று, ஹஸ்பண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி அதுவும் இருந்துச்சு. 10 ரூபா தான் ஒரு பேக்கு. அப்புறம் தீந்து போன கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா டியூஸ்டே எங்கள் ஊரில் மார்க்கெட் இருக்கும். காய்கறிகள்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டுக்கு நமக்கு கிடைக்கும். பட் இந்த தடவை காய்கறியெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு 1/2 கிலோ போல். வீக்லி 2 to 3 டேஸ் நான் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துப்பேன். அதோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதிகமாக எடுக்க வேண்டாம். வீக்லி நம்ம 2 to மேக்ஸிமம் 3 டேஸ் எடுத்துக்கலாம். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நான் வீடியோ எடிட்டிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. அது நான் பவர் டைரக்டர் அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அது நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். பே பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ பவர் டைரக்டர்னு என்னோடய வீடியோவில் கீழெல்லாம் வருது இல்லையா, அந்த இது வராது பே பண்ணோம் அப்படின்னா. நான் ஃப்ரீ வேர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பவர் டைரக்டரில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போடுங்க அப்படின்னும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நானே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் அதில் எதுவுமே தெரியாது. நான் ஒவ்வொரு வீடியோஸும் எடிட் பண்ண தான் புதுசாக விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு
முழுசாக தெரியாமல் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்னால் அது ரிலேட்டடான வீடியோஸ் போட முடியாது. நீங்கள் வந்து டெக் சேனல்ஸ் நிறைய இதுக்காக இருக்குது, அந்த மாதிரி சேனல்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளைமேட் நல்லா சில்லுன்னு எங்கள் ஊரில் ஆயிடுச்சு. ரசமும் நெத்தலி மீன் குழம்பும் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கிளம்பியிருந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு கையோட இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை, அடுத்தடுத்து வேலை வந்துட்டே தான் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் வேலைக்கு போயிட்டு அங்கே உள்ள வேலையும், காலேஜில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே உள்ள வேலையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து எப்படி சமாளித்தேன் அப்படின்னு இப்போ நினச்சா எனக்கே என்ன அதிசயமாக இருக்குது. இப்போல்லாம் ஒரு நாள் வெளியில் போனாலும் வந்து வீட்டு ஒர்க்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே டயர்டாயிடுது. நைட்டு டின்னருக்கு வந்து சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சுண்டல் ஊற வைக்க காலையில் மறந்துட்டேன். நம்ம மறந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை, நல்லா சுடு தண்ணியில் அதை ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஊறிடும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன், அதை எடுத்து காய வச்சுட்டேன். அதே மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராடக்ட், அப்படி இல்லைனா நான் காட்டியிருக்க ஒரு ப்ராடக்டோட லிங்க் ஆர் அதோட டீட்டெயிலை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எங்கே வாங்கினேன், இல்லை அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து திரும்ப வந்து கமெண்ட்ஸில் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு ஹார்ட்டிங் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சப்போஸ் நான் கமெண்ட்ஸில் வந்து லிங்க்ஸ் கொடுத்தாலுமே அது ஒர்க் ஆகாது, அதனால் நோ யூஸ் தான். உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்களாகவே புரிஞ்சுக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து இந்த தண்ணியில் பிளான்ஸ் எல்லாம், இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன், அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேர் இருக்கிற மணி பிளான்ஸாக எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து மணி பிளான்ஸ் வந்து இந்த தண்ணியில் நல்லாவே வளருமோ என்னமோ, அது அப்படியே இருக்கும், வாடாது. ஆனால் நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்து அந்த வேரை நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் மாற்றி நம்ம வச்சோம் அப்படின்னாலே ரொம்ப நாள் வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த வேர் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேர் இல்லைனாலும் அந்த ஒவ்வொரு லீஃபுக்கு இடையிலையும் அந்த வேர் வரும். நீங்கள் மணி பிளான்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த வேர் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சிங்கனாலே போதும், அது வளர ஆரம்பிச்சிரும். வாரத்தில் ஒரு நாள் சன்லைட்டில் கொண்டு வைக்கலாம். அதே மாதிரி என்றைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்து அதோட லீஃபில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் இதெல்லாம் தான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு வந்து வீட்டில் இன்டோரில் மண்ணில் செடி வளர்க்குறத விட, பொதுவாகவே எனக்கு செடி வளர்க்குறது மண்ணில் வெளியிலலாம் வளர்க்குறத விட இந்த மாதிரி தண்ணியில் வளர்க்குற பிளான்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆகி இங்கே வந்த பிறகு நம்ம வீடு ஆன பிறகு தானே நம்ம வளர்க்க முடியும். ஸோ நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி வேலைக்கு போகிற நேரம்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி, ஆனால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியை மாற்றணும், அந்த வேர் பகுதியை நல்லா வாஷ் பண்ணிடணும், இல்லைனா அழுகி போயிடும். என்றைக்கும் வந்து அதோட இலைகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். வீக்லி ஒன்ஸாவது சன்லைட்டில் வைக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பிளான்ஸ் வந்து நல்லா வளரும் வீட்டுக்குள்ளே. பட் நான் வந்து மற்ற எல்லாமே பண்ணுவேன், சன்லைட்டில் கொண்டு வெளியில் வைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதனால தான் அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பொதுவாகவே வீட்டில் நீங்கள் தண்ணியில் வளர்க்குற செடிகளோட க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிக்க நேரமே கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கப் டீ வேணும். அது வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கும் டீ போட்டுட்டு அதோட பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டேன். இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த மில்க் பிஸ்கெட்டை இந்த மாதிரி டீயில் முக்கி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் கொண்டக்கடலை குழம்பும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு முதலே மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஊற நேரம் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இது வந்து 1 பார்ட் ரெசிபி மாதிரி தான் குழம்பு பண்ணுறேன். ஊற வச்ச
கொண்டக்கடலை, அப்புறம் வந்து ஒரு தக்காளி பழம், ஒரு வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, உப்பு, தண்ணி, கொஞ்சமாக புதினா இலை, இவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு 5 விசில் எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா வெந்ததும் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கணுன்னா சிம்பிளான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. இது வந்து சப்பாத்தியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுத்தரைச்சி செஞ்சோன்னா இதோட நல்லாயிருக்கும். பட்டு இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதனால் பச்சையாகவே அரைச்சாச்சு தேங்காவை. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூப்பில் வர்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு அதையோ அந்த கமெண்ட்ஸை பார்க்க நேரமே சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னா ரியல் லைஃப்லேயே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை நேரடியாக ஃபேஸ் பண்ணியாச்சு. சரியா, நேரடியாகவே. இது வந்து சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத யாரோ என்னமோ பேசுனா அது என்ன பாதிக்க போகுது இல்லையா. நேரடியாக முகத்துக்கு நேரடியாக பேசுனதே என்னை எதுவும் பாதிக்கலை. நான் நல்லா தான் இருக்கேன். சரியா, இதுவும் கடந்து போகும், எல்லாம் நல்லதாக நடக்கும், நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்க நேரம் முகம் தெரியாத யாரோ கமெண்ட்ஸில் நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுனால அது என்னை பாதிக்க போகிறதில்ல. அதுக்கு என்னோடய ரிப்ளை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுவேன். தட்ஸ் ஆல். ஒரு 6:30க்குள்ளே என்னோடய டின்னர் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே கிச்சன் வேலைகள் எல்லாமே நான் முடிச்சுடுவேன். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு 9 o'clock ஆகும். அப்புறம் அவங்க வந்ததும் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை மட்டும் முடிச்சுப்பேன். ஆனால் ஒரு 6:30க்குள்ளே என்னோடய டின்னரும் முடிஞ்சிடும். கிச்சனில் என்னோடய வேலையும் நான் முடிச்சுப்பேன். அடுத்தது வந்து எனக்கான மீ டைம். அடுத்த நாள் நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா நாள் நைட் வந்து நான் லைட்டாக கொஞ்சம் வந்து ஆயில் மசாஜ் கொடுப்பேன். ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒத்துக்காது. லைட்டாக ஆயில் எடுத்துட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுப்பேன். இந்த மசாஜ் வந்து என்றைக்குமே நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. மசாஜ் பண்ணுறது ஹேர் ஃபால் ஆகாமலும் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் இப்போ வந்து 2 வெரைட்டி ஆஃப் ஹேர் ஆயில் நானே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்டு எப்படி இருக்குது, ஒரு 6 months யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் கூடிய சீக்கிரமே நான் போடுவேன். ஆனால் எனக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா முதல்ல ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் என்னோடய ஹேரில் எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுவேன், அது வந்து கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். இப்போ பெருசாக ஸ்கின் கேரும் நான் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வீக்லி ஒரு ஃபேஸ் பேக் நான் போட்டுருவேன். நைட்டு ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல், நீங்கள் எந்த ஒரு பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா ஒரு திக் லேயராக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக் லேயராக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா காலையில் பார்க்குற நேரம் ஃபேஸ் நல்லா வந்து ப்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் நல்லா கிளியராகவும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னோடய ப்ரேயர் டைம் தான். என்னோடய ப்ரேயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த ஃபார்மேட்டும் எனக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, ஜஸ்ட்டு என்னோடய அம்மா அப்பாட்ட பேசுகிற மாதிரி, ஜஸ்ட்டு என்னோடய அக்கா கிட்டே பேசுகிற மாதிரி தான் நான் வந்து ஜீசஸ்கிட்டேயும் என்னோடய கஷ்டங்கள், என்னோடய சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிப்பேன். சில நேரங்களில் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் நாங்கள் உட்காந்தோன்னா கூட என்னோடய மைண்டுக்கு அப்படி ஒரு ரிலீஃபாக இருக்கும். எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அமைதியாக இருந்துட்டு நான் எழுந்து வர நேரம் ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுவேன். ஆஜியோவில் ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன், அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம ரஃப்யூஸ்க்கு வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியிலையும் நம்ம ஜீன்ஸோடலாம் போடுறப்ப நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த மாடல். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தேவை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. 2 கலர் ஆப்ஷன் இருந்துச்சு. இது ஒன்று, அப்புறம் வந்து பீச் கலர் ஒன்று. பீச் கலரில் நான் ஆல்ரெடி இப்போ ஒரு ஃபுட்வேர் வாங்கியிருந்தேன், அதனால் இந்த ப்ளூ கலர் ட்ரை பண்ணியிருந்தேன். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.